Good evening, sir. Good evening, ma'am. Good evening, everyone. Good evening. Let's get started. All right. இந்த ஸ்கிரீனை பார்க்க முடியுதா பாருங்க. Yes, sir. இந்த நோட்ஸும் நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கணும். பிரியா மேம், யுவர் ஆப்சன்ட் ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ் இஸ் இட்? All right. Here you go. The joy of language. இது இந்த லாங்குவேஜ் பத்தி உள்ளதுதான். இதுல ரெண்டு விஷயம் பண்ண போறோம். ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல ஒரு முக்கியமான பகுதியை இன்னைக்கு கவர் பண்ண போறோம். அதே சமயத்துல ரீடிங் எடுக்க போறோம். அதே சமயத்துல நம்ம சில விஷயம் இதுல பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒரு நாள் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ஜாய் ஆஃப் லாங்குவேஜ். ஜாய் ஆஃப் லாங்குவேஜ்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்க? இந்த ஜாய் ஆஃப் லாங்குவேஜ்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுது? Joy of language. அது சந்தோஷம், மொழியில சந்தோஷமான மொழியா? மொழியினுடைய சந்தோஷம். மொழி என்ற சந்தோஷம். அது மொழியில சந்தோஷம். மொழி என்ற சந்தோஷம். The joy of language அப்படின்னா மொழி என்ற சந்தோஷம். மொழி என்ற சந்தோஷம். அது கரெக்டா புரிஞ்சுக்கணும் இந்த டாபிக்க. ஓகே, இதுல முக்கியமா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்றாங்க இல்லையா, அது என்னன்னு யாருக்கு தெரியும்? என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்ன? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். நவுன். ஓகே, அப்புறம் அப்படின்னா என்ன இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறது? ஓகே, அப்படின்னா என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்ன பகுதிங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஓகே, ஒவ்வொரு பகுதியும். ஓகே, யூ கேன் கம் அவுட் வித் ஆன்சர், நோ ப்ராப்ளம். எனக்கு அது ஐடியா என்ன தெரியுங்களா, நம்ம எது பண்ணாலும் புரிஞ்சுக்கிறோமான்னு தெரியும். விவேக்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஃப்ரெட்ரிக் காண்டி, இங்க பாருங்க. ஃப்ரெட்ரிக் காண்டி aged 15 talks about speaking more than one language. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? நீங்க புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் என்னவா இருக்கும்? சார் 15 இயர்ஸ் ஃப்ரெட்ரிக் ஒரு லாங்குவேஜ்க்கு மேல அவனுக்கு தெரியும். மோர் தென் ஒன் லாங்குவேஜ்னா ஒரு லாங்குவேஜ். இப்ப இது கொண்டு வந்தீங்க இல்லையா, இங்க ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஸ்லிப்பா பாக்குறது. இன்னொரு வாட்டி பிரியா மேம், இன்னொரு வாட்டி அது தமிழ்ல சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்ச தமிழ்ல சொல்லுங்க, நீங்க பாக்கலாம். ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிற ஒரு பையன் சார், ஏஜ் 15. அவனு பேசுறது
மோர் தென் ஒன் லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ்க்கு மேல அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேசுறது வந்துன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு. நான் அதனாலதான் ஐ எம் ட்ரைங் டு கெட் ஒன் மோர் இது. Frederick at the age of 50 talks about speaking more than one language. இந்த இடம் தான் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நான் விவேக ஒரு கேள்வி கேட்கிறேன், இது தமிழ் படுத்த முடியுமா? பிரியா மேம் வந்து ரொம்ப க்ளோஸா கொண்டு வந்தாங்க, ஆனா அது கரெக்டா முடியாம போயிடுச்சு. ஃப்ரெட்ரிக் ஒரு பையனுக்கு வயசு 15 சார். அந்த பையன் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ்க்கு மேல பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, இங்க ஸ்பீக்கிங் வந்து ஸ்பீக் ஒரு லாங்குவேஜ் மேல பேச, இந்த டாக்ஸ் விட்டுட்டீங்களே. இங்க ஸ்பீக்கிங் சொன்னீங்க, பிரியா மேம் சொன்னாங்க, இந்த டாக்ஸ் விட்டுட்டாங்களே. அது அந்த தலைப்பை கரெக்டா கொடுக்கலையே. நான் சொல்றது புரியுதுங்களா? எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது. ஸ்பீக்கிங்க்கு சொல்றீங்க, டாக்க விட்டுட்டீங்களே. இந்த இடம் தான் விவேக், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ரொம்ப முக்கியமானது வேர்புங்கிற வினைச்சொல். இந்த வேர்புங்கிற வினைச்சொல்ல நம்ம கரெக்டா கையாளணும். ஓகே, 15 வயது அடைந்த ஃப்ரெட்ரிக் காட்டி, அவருக்கு ஒரு லாங்குவேஜுக்கு மேல தெரியும், அத பத்தி பேச போறாரு. ஒரு லாங்குவேஜுக்கு மேல அவர் பேசுறாரு, அத பத்தி பேச போறாரு இந்த ஆர்டிக்கல்ல. மேம், பிரியா மேம், இது புரியுதா பாருங்க, நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அவரு வந்து அந்த 15 வயசான ஃப்ரெட்ரிக் வந்து பேசுறாரு, என்னத்தை பத்தி பேச போறாரு? அவருக்கு ஒரு லாங்குவேஜுக்கு மேல அவருக்கு தெரியுங்கிறத பத்தி பேச போறாரு. அதுதான் வேணும். இப்ப எவ்வளவு பெரிய ஸ்லிப் ஆயிருக்கு பாத்தீங்களா பிரியா மேம்? நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும் நமக்கு. நிறைய ரீடிங், நிறைய லிசனிங் கொடுக்குறப்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். எப்ப அண்டர்ஸ்டாண்டிங் செட் ஆகுதோ பேச்செல்லாம் கடகடன்னு வரும். ஓகே விவேக், அந்த ஸ்லிப் புரியுதா விவேக் உங்களுக்கு? சார் புரியுது சார், புரியுது சார். ஓகே, வெரி குட். 15 பையன் வந்து அந்த ஒன் லாங்குவேஜ்க்கு மேல அந்த லாங்குவேஜை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு. ஸ்பீக்கிங் ஒரு லாங்குவேஜுக்கு மேல பேசுறவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்க அது சம்பந்தமா இவர் பேச போறாரு இந்த ஆர்டிகல். The joy of language, மொழி என்கின்ற பேரானந்தம். The joy of languageங்கிறது மொழி என்கின்ற பேரானந்தம். அந்த டைட்டில் வச்சே நீங்க வந்து கொண்டு வரலாம். இந்த முதல் பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். இதுல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் அப்பப்ப மென்ஷன் பண்ணுவேன். நீங்க பேசிக் நோட்ஸ் எடுக்கிறது எடுக்கலாம், பட் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பேசுறோம் திருப்பி நீங்க ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க கிளாஸுக்கு வெளியில ரிவைஸ் நிறைய ஹோம்ஒர்க் பார்த்து ரொம்ப சூப்பரா பண்ண ஹோம்ஒர்க் ஒரு 5 பேர் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு தீர்வு அமையும். ஒரு கிளாஸுக்கு 2வது கிளாஸுக்கு இடையில நீங்க என்ன பண்றீங்கிறது. ஏன்னா 1 மணி நேரத்துல நிறைய நம்ம பேசுவோம், அதை விட்டுறக்கூடாது, அதை கேப்சர் பண்ணணும். I was born in Berlin. கோதை மேம் வந்து எனக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. என்ன, I was born in Berlin. கோதை மேம், நான் பெர்லின்ல பிறந்தேன். வெரி குட். My mother is German and my dad is Italian. அம்மா வந்து ஜெர்மன், அப்பா வந்து இட்டாலியில பிறந்தார், இட்டாலி. சூப்பர். They both speak each other's language quite well. கரெக்ட்டா சொல்றேன். ரெண்டு பேருமே ரெண்டு லாங்குவேஜ்மே பேசுவாங்க. சூப்பர். So I grew up hearing and slowly learning both. So நான் அத கேட்டு வளர்ந்தேன். நான் வந்து ஸ்லோவா கத்துக்கிறேன், ரெண்டுத்தையும் கத்துக்கிட்டேன். நான் கேட்டேன், உங்க 2 பேரையுமே கேட்டேன். நல்லா பாருங்க, ஒரு மொழியை பேசுறதுக்கு என்ன வேணும்? யாராவது பேசுறத கேட்கணும். நான் கேட்டேன், ஸ்லோவா அப்படியே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். சூப்பர். பட் இட் டிடன்ட் ஸ்டாப் தேர். ஆனா அதோட நிக்கல. எதோட நிக்கல எனக்கு சொல்லுங்க. எதோட நிக்கல? அதோட நிக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? எதோட நிக்கல? அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதோட நிக்கல. ஸ்லோவா லேர்ன் பண்ணி அவங்க 2 பேரும் பேசுறத ஸ்லோவா லேர்ன் பண்றது. வெரி குட், வெரி குட். When I was 3 years old, we moved to the UK.
நாங்க 3 வயசா இருக்கும்போது யூகேக்கு போயிட்டோம். போயிட்டோம் நகர்ந்துட்டோம். எங்க இருக்காங்க இப்ப? அவங்க எங்க இருக்காங்க? இப்ப யூகே இல்ல பெர்லின் பிறந்தது பெர்லின். குழந்தையா இருப்பாங்க எங்க இருந்தாங்க? பெர்லின்ல இருந்தாங்க. இப்ப யூகே எந்த கண்ட்ரி சார்? பெர்லின் வந்து எந்த கண்ட்ரி? பெர்லின் சிட்டி ஜெர்மனி. ஓகே ஜெர்மனி எஸ் ஜெர்மனி. சோ அம்மா ஜெர்மனி, அம்மா ஊர்ல அப்பா இருக்காங்க, இட்டாலியன். அப்பா இட்டாலியன். அவங்க யூகேக்கு மூவ் ஆகுறாங்க 3 வயசுல. தெளிவா தெரிஞ்சாதான் பின்னாடி ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டின் நுணுக்கமான கேள்விகளா இருக்கும். கரெக்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் வர முடியும். நாங்க டாக்ஸ் அபவுட் ஸ்பீக்கிங் மோர் தென் ஒன் லாங்குவேஜ்ல எப்படி மிஸ் பண்ணோம்? ரொம்ப ஈஸியா மிஸ் பண்ணோம். மிஸ் பண்ண கூடாத ஒரு விஷயம் verb. When I was 3 years old, we moved to the UK and we have been here ever since. And we have been here ever since. எல்லாரும் நோட் பண்ணிக்கிறோம். நீங்க சொல்லுங்க. We have been here ever since. அப்போ வந்து இப்போ அங்கதான் இருக்கோம். வெரி 3 வயசுல நாங்க யூகே மூவ் ஆனோம். we have been here. இந்த யூகேல தான் அங்க அந்த சமயத்துல இருந்து we have been here இங்கதான் இருக்கோம். we have been here ever since. அப்பையில இருந்து எப்பையில இருந்து எனக்கு 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்ததுல இருந்து இங்கதான் இருக்கோம். சூப்பர். I found myself surrounded by people speaking something completely different and started to discover English too. இன்னொரு வாட்டி I found கோதை மேம் அதை படிங்க. I found myself surrounded by people speaking something completely different and started to discover English too. இது என்ன மீனிங் எனக்கு வேணும்? I found myself 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் மூவ் ஆறாரு யூகே. அப்ப இருந்து இங்கதான் இருக்குங்கிறாரு. அப்ப 3 வயசு ஆயிரப்ப அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னு பாருங்க. I found myself நான் எனக்கே கண்டுபிடிச்சேன். தோராயமா சொன்ன போதும், வடக்கு தமிழ்ல சொன்ன போதும். அப்படியே surrounded by people speaking something completely different. என்ன சுத்தி இருக்க பீப்புள்லாம் டிஃபரெண்டா பேசுறத நான் டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல பேசினாங்க. and started to discover English too. யூகேல என்ன லாங்குவேஜ்ங்க? English. இது ஜெர்மனில என்ன லாங்குவேஜ்ங்க? ஜெர்மன். சோ ஜெர்மனியும் அவங்க அப்பாவோட இட்டாலியன் ஸ்பீச்ல பேசுறதையும் கேட்டுக்கிட்டே இருந்தவரு 3 வயசுல யூகேக்கு போனோன்னு வேற ஏதோ ஒண்ணு பேசுறாங்களே அப்படின்னு தோணுச்சு அவருக்கு. அப்ப ஜெர்மனில இட்டாலியன்ல started to discover English too. அந்த இங்கிலீஷ அவரை வந்து கத்துக்க ஆரம்பிச்சாரு, பார்க்க ஆரம்பிச்சாரு, அத வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு. and the result is that I can speak 3 languages. முடிவு என்ன ஆச்சுன்னா நான் இப்ப எனக்கு 3 லாங்குவேஜ் பேச முடியும் என்னால. முடிஞ்சது. என்னென்ன லாங்குவேஜ்ங்க? ஜெர்மன், இங்கிலீஷ், இட்டாலியன். வெரி குட். இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஏன் முக்கியம்னா ஒவ்வொரு இதுலயும் நுணுக்கமா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்க போறாங்க. இதுக்கப்புறம் இது பேர் தான் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் தான் அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொரு இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா? ஏன்னா ஒரு சின்ன ஸ்லிப் விட்டாலும் நீங்க தப்பா சூஸ் பண்ணுவீங்க. 4 ஆன்சர் இருக்கும், அதுல ஒரு ஆன்சர் நீங்க பார்க்கணும். இதுல மெயினா தப்பு விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வேர்பை மையப்படுத்தணும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. வாஸ் சப்போர்ட்டிங் வேர்ப், born main verb. Please note this down. Was supporting, born main verb. இல்லைன்னா நீங்க வீடியோ தான் ரிலே பண்ணணும். இஸ், என்னோட ஸ்கிரீனை பாருங்க. இஸ் மெயின் verb. இஸ் மெயின் verb. சப்போர்ட்டிங் verb இல்லைங்க. ஸ்பீக் மெயின் verb. grew up phrasal verb. grew up phrasal verb. hearing gerund gerund என்னன்னு சொல்ற பின்னாடி. learning gerund gerund. did supporting verb. stop main verb. was main verb. நல்லா கவனிங்க. இந்த வாச மெயின் verb-னு சொல்ற பாருங்க. ஆனா இந்த வாச சப்போர்ட்டிங் verb-னு சொன்ன கோதை மேம் இது ஞாபகம் இருக்கா? இது சப்போர்ட்டிங் verb-னு. ஆனா இந்த வாசம் மெயின் verb-ங்கற பாத்தீங்களா? எஸ் சார். நோட் பண்ணிக்கங்க. என்ன பின்னாடி பேசுறோம். moved main verb. have supporting verb. been main verb. found main verb.
Surrounded. Reduced verb. Reduced verb. எழுதிக்கீங்க. Reduced verb. Reduced verb. Speaking. Reduced verb. Reduced verb. Reduced verb. Started. Main verb. Main verb. Discover. Infinitive verb. Infinitive verb. Discover. Infinitive. Infinitive verb. Is. Main verb. Main verb. Main verb. Is. Can. Model verb. Model verb. Model verb. Speak. Main verb. Main verb. ஏன் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம்? ஏன்னா வேர்ப்ல அத்தனை டைப் இருக்கு. அந்த வேர்பை மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷா மாஸ்டர் பண்ணலாம். வேர்பை நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா அங்க டாக்ஸை விட்டா மாதிரி ஸ்பீக்கிங் விடக்கூடாது, டாக்ஸையும் விடக்கூடாது. அது மாதிரி இங்க சப்போர்ட்டிங் வேர்பு, மெயின் வேர்பு, மாடல் வேர்பு, பாசிவ் வேர்பு, ஆக்டிவ் வேர்பு, ஸ்டாட்டிக் வேர்பு, டைனாமிக் வேர்பு, ஏகப்பட்ட வேர்பு அவங்க கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா அது மொழியோட நுணுக்கத்தை பிடிக்குது. அதுதான் ஜாய். இந்த மொழியோட பேரானந்தமே இதுல வேர்பு தான். இந்த வேர்பை அதோட எல்லா சிக்கல்களோடையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இப்ப நான் சொன்னது எதுக்காக சொல்றேன்னா, நீங்க படிக்கிறப்ப எதை கூர்மையா கவனிக்கணும்னா அதை கவனிச்சா மட்டும்தான் முழுசா அர்த்தம் புரியும். முழுசா அர்த்தம் புரியலன்னா போச்சு, நம்ம தப்பா முடிவு எடுத்துருவோம். முழுசா அர்த்தம் புரியறதுக்கு நீங்க அடிப்படையில நீங்க நம்ப வேண்டியது ஒன்லி வேர்பை தான். பாக்கி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஒரு மொழிக்கு வேர்புங்கிறது ஒரு வண்டிக்கு இன்ஜின் மாதிரி, ஒரு காருக்கு இன்ஜின் மாதிரி. இன்ஜின் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இன்ஜின்ல இருந்து பாக்கியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஏதோ வச்சுட்டு ஓட்டிட்டு போயிடலாம், ஒரு சீட்டை கூட வச்சுட்டு ஓட்டிட்டு போயிடலாம். ஆனா இன்ஜின் இல்லாம வண்டி ஓடாது. அந்த இன்ஜின் தான் வேர்ப். இப்ப நம்ம முதல் பேராகிராஃப் படிச்சிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ்ல நம்ம பண்ண வேண்டியது இதை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க கேட்கிற 5 கொஸ்டினுக்கும் நம்ம தைரியமா பதில் சொல்ல முடியுமான்னு பாக்குறது. அந்த வகையில பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர்ப் இன்னைக்கு டச் பண்ண போறோம். பிரியா மேம், செகண்ட் பேராகிராஃப் படிங்க. My friends find it hard to imagine how. My friends find it hard to imagine. நீங்க படிங்க. How படிங்க. How I did not get very confused hearing all these different languages around me as I grew up. இன்னொரு வாட்டி படிங்க மேம். இன்னொரு வாட்டி முக்கியமான சென்டென்ஸ் கரெக்டா நீங்க மொழிபெயர்க்கிறீங்களான்னு பார்ப்போம். படிங்க. My friends find it hard to imagine how I didn't get very confused hearing all these different languages around me as I grew up. வெரி குட். எனக்கு இதை தமிழ்ல தோராயமா சொன்னா போதும். அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்க அவசியம் இல்லை. நீங்க என்ன சொல்ல வர்றாரு? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே நிமிஷம் சார். எந்த ஊர்ல இருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ்? மை ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தருக்கு மேல அதிகமா இருக்காங்க. இப்போ எந்த ஊர்ல இருக்காங்க சார்? இப்போ யூகேல இருக்காங்க. வெரி குட். Find it hard to imagine how I didn't get very confused hearing all these different languages around me as I grew up. அந்த டிஃபரெண்ட் லாங்குவேஜ்க்குள்ள நான் வளர்றது எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. Oh, how I didn't get very confused. அப்படியே மாறிடுச்சு பாத்தீங்களா? அவங்க கன்ஃபியூஸ் ஆகல, அவங்க கன்ஃபியூஸ் ஆகல பாத்தீங்களா? ஏதோ ஒரு இடத்துல அடிபடுது பாருங்க. என்ன நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம், இதை ஃபிகர் அவுட் பண்ணுவோம். கோதை மேம் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு. My friends find it hard to imagine confused how I didn't get very அவரு நான் கன்ஃபியூஸ் ஆகிறது, கன்ஃபியூஸ் ஆகல. I didn't get very confused. நான் கன்ஃபியூஸ் ஆகல. எங்கயோ ரொம்ப கஷ்டமா இருக்கா? விவேக் ஹெல்ப் பண்றீங்களா? நான் கன்ஃபியூஸ் ஆகல. எப்படி சொல்லுங்க. கன்ஃபியூஸ் ஆகல. all these different languages. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சுத்தி இருக்கிற எல்லா டிஃபரண்ட் லாங்குவேஜஸ் கேட்டு சார், என்ன சுத்தி இருக்கிற எல்லா டிஃபரண்ட் லாங்குவேஜஸும் கேட்டும் நான் கன்ஃபியூஸ் ஆகல. இப்ப கனெக்ட் பண்ணுங்க. My friends find it hard to imagine. ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே மொழிபெயர்க்க இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல அப்படிங்கறாங்க. தமிழ்ல பேச, வடக்கு தமிழ்ல பேச. இப்ப இமேஜினே பண்ண முடியல அப்படினு சொல்றாங்க. கற்பனை பண்ணி கூட பார்க்க. சந்தோஷ் ஏதோ சொல்ல வராரு. சந்தோஷ் சொல்லுங்க.
அதான் சார் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல, எப்படி இவன் கன்ஃபியூஸ் ஆகாம இவ்வளவு லாங்குவேஜ் கேட்டு வளர்ந்தான் அப்படின்னு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், ரொம்ப அருமையான இது. இவர்தான் எழுதுறாரு, ஃப்ரெட்ரிக் தான் எழுதுறாரு, இந்த ஆர்டிக்கல் எழுதுறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, இது எப்படி குழம்பி போகாம இன்னும் இருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப யோசிக்கிறது என்னன்னா, இவன் எப்படிடா இவன் வந்து குழம்பாம இருக்கான். வீட்டுல ஜெர்மன் பேசுறான், வீட்டுல இட்டாலியன் பேசுறான், இங்க வந்து இங்கிலீஷ் பேசுறான். நம்ம இங்கிலீஷ் மட்டும் பேசுறதுக்கே, அதுவும் தாய்மொழியா இருக்கிறப்ப பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு. இப்படி எப்படி இவ்வளவு க்ளோஸ் லாங்குவேஜ தெளிவா எப்படி புரிஞ்சுக்கிட்டு பண்றான், இன்னும் கன்ஃபியூஸ் ஆகாமலே இருக்கானே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அவங்க நினைச்சே பார்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு ஆள் கன்ஃபியூஸ் ஆகில தெரியணும், கன்ஃபியூஸ் ஆகாம எப்படி தெளிவா இருக்கான் அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிறாங்க. இதுதான் சந்தோஷ் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் பிடிச்சாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு பேச்சே வரும். ஏன்னா புரிதல் மூலமா தான் பேச்சு வரும், புரிதல் மூலமா தான் எழுத்து வரும், உருவாக்கம் வரும், புரிதல் மூலமா தான் நமக்கு வந்து படைப்பு திறனே வரும், கிரியேட் பண்றது. பட் பிரியமா, பட் இட் வாசன்ட் a problem at all. இட்டுங்கிறது எதை குறிக்குதுங்க எங்க பிரியமா? பட் இட் வாசன்ட் a problem at all எதை குறிக்குது? லாங்குவேஜ் சார். இட் அந்த 3 லாங்குவேஜையும் பேசுறது எனக்கு வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது. என்னமோ என் ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ பிரச்சனைன்னு நினைச்சுக்கிறாங்க. வெரி குட் பிரியா மேம், நெக்ஸ்ட் கீப் கோயிங். On some days my parents spoke Italian, on another day it was German. இதுக்கு சொல்லுங்க. ஒரு நாள் இட்டாலி பேசுவாங்க, இன்னொரு நாள் ஜெர்மன் பேசுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு லாங்குவேஜ் தெரியும். ரெண்டு லாங்குவேஜ் தெரியும். சில நாள் வந்து இட்டாலியன் பேசுவாங்க, சில வாட்டி ஜெர்மன் பேசுவாங்க. அவங்களோட இதுக்கப்புறம் தான் it wasn't something they taught me. taught me. I just got used to understanding and slowly speaking each one. இதுக்கு எனக்கு தமிழ்ல சொல்லணும். It wasn't something they taught me. I just got used to understanding and slowly speaking. அவங்க எனக்கு சொல்லி கொடுக்கல, நானே ஸ்லோவா கத்துக்கிட்டேன். எதுல எப்படி ஸ்லோவா பேசி கத்துக்கிட்டாங்க. பேசிதான் கத்துக்கிட்டாரா, வேற ஏதோ சொல்றாரு? வேற எது? புரிஞ்சுக்கு பழகி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்லோலி ஸ்பீக்கிங் சார். புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேசி பழகிட்டாரு, புரிஞ்சுக்க பழகிட்டாரு. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் கூர்மையா கவனிச்சு ஸ்லோவா அவங்க என்ன பேசுறாங்கன்னு திருப்பி 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 கேட்டு 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 புரிஞ்சுக்கிட்டு அது மூலமா பேச கத்துக்கிட்டாரு. அப்பாடா, இதுதான் நம்மளும் பண்ணணும். ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நீங்க வர்றப்ப புரிதல் தான் வேணும். ரொம்ப என்ன அருமையான ஆர்டிகல் பாருங்க, கேம்பிரிட்ஜ் ஆர்டிகல், அருமை. பிரியா மேம், கீப் கோயிங். When we moved and I went to school, the same thing happened. வெயிட் பண்ணுங்க. when we moved அவர் ஸ்கூலுக்கு போனப்பவும் இதே ஃபார்மேட் அவர் ஃபாலோ பண்ணாரு, நடந்துச்சு. இதே ஃபார்மேட் ஃபாலோ பண்றது ஒண்ணு, சேம் திங் ஹேப்பன்ட், அதேதான் நடந்துச்சு. ஏதோ இன்னொரு லாங்குவேஜ் படிக்க போறாரு, புரிஞ்சுக்கிட்டு இவர் ஸ்லோவா கத்துக்கிறாரு, லேர்ன் பண்ணிட்டாரு. அந்த லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். எஸ் சார். when we movedங்கிறப்ப 3 வயசுல மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போற 4 வயசு 5 வயசுல போறப்பையும் இதே நடக்குது. சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க, அவங்க எனக்கு கத்து கொடுக்கல, நான் கத்துக்கிட்டேன். எப்படி கத்துக்கிட்டேன்? புரிதல் மூலமா கத்துக்கிட்டேன். உண்மையாதான் ஒரு மொழியை யாருக்கும் திணிக்க முடியாது. ஆனா எந்த மொழியை வேணாலும் யார் வேணாலும் கத்துக்கலாம். ஒரு மொழியை யாருக்கும் டீச் பண்ண முடியாது. ஆனா எந்த மொழியை வேணாலும் யார் வேணாலும் கத்துக்கலாம். இது புரியுதுங்களா நான் என்ன சொன்னேன்னு? நமக்கு மனசு இருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு மாணவனா, ஒரு மாணவியா மனசு இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். எந்த பெரிய சூப்பர் ஆன வாத்தியாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருப்பாங்க, 2 பேர் சூப்பரா படிப்பாங்க, 8 பேர் படிக்க மாட்டான். அந்த 2 பேர் சூப்பரா படிக்கிறது வாத்தியார் காரணம் இல்லை. அந்த 8 பேர் மோசமா படிக்கிறதுக்கு வாத்தியார் காரணம் இல்லை. அந்த 2 பேர் நல்லா படிக்கிறதுக்கு காரணம் அந்த 2 பேர் தான். ஒத்துக்கலாமா? இந்த 8 பேர் நல்லா படிக்காததுக்கு காரணம் அந்த 8 பேர் தான். இதுதான் இங்க சொல்ல வர்றாங்க. எந்த மொழியும் யாரும் கத்துக் கொடுக்க முடியாது, ஆனா எந்த மொழியை வேணாலும் யாரு வேணாலும் கத்துக்கலாம்.
ஸோ அந்த மனசுங்கிறது யார்கிட்ட இருக்கோ அது ஸ்டூடெண்ட் கையில தான் இது இருக்குது. வெரி குட். இப்ப லுக் அட் திஸ். அங்க வந்து அதே நடந்துருச்சு. பிரியா மேம் நெக்ஸ்ட். I found myself learning English just by being around English people. சூப்பர். சொல்லுங்க தமிழ்ல. அவரை சுத்தி ஃபுல்லா இங்கிலீஷ் பீப்புள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தும் அந்த இங்கிலீஷை கத்துக்கிட்டாரு. I found myself learning English. இங்கிலீஷ் பீப்புள் கூட இருந்தாங்க. அவங்க மூலமா நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். Yes sir. நானே கத்துக்கிட்டேன் பாருங்க. I found myself learning. நானே கத்துக்கிட்டேன். அவங்க பேசுறத அப்படியே தூரத்துல இருந்தோ பக்கத்துல இருந்தோ பார்த்து கேட்டு உணர்ந்து அது மூலமா நான் கத்துக்கிட்டேன். ஒரு மொழியை இப்படிதான் கத்துக்க முடியும். சூப்பர் சூப்பர். நோட் பண்ணிக்கீங்க. ஃபைண்ட் மெயின் verb. To imagine infinitive verb. Did supporting verb. Get main verb. Confused adjective. Hearing gerund. Grew up phrasal verb. Was main verb. Not adverb. Spoke main verb. Was main verb. Was main verb. Not adverb. Taught main verb. Taught main verb. True understanding infinitive verb. Speaking gerund. Moved main verb. Went main verb. Happened main verb. Found main verb. Learning gerund. Being gerund. எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும்னா இதுதான் அந்த காலத்தை குறிக்கிறது. நீங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறீங்களாங்கிறத இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கரெக்டா நீங்க ஃபிட் பண்றதுதான் புரிஞ்சுக்க முடியுங்கிறது. ஓரளவு பண்ணியிருக்கோம். இந்த 2 பேராகிராஃப்ல நிறைய விஷயம் பார்த்திருக்கோம். ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம். விவேக் 3rd paragraph படிங்க. Because I haven't had to work at this, I have a very positive attitude about learning languages. ஒரு நிமிஷம் ஏஎம் சார் நீங்க பேச முடியுமா பாருங்க. perhaps சார் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம் சார் இது. ஓ நோ ப்ராப்ளம். கோதை மேம் ட்ரை பண்ணுங்க. perhaps because I haven't had to work at this, I have a very positive attitude about learning languages. பாருங்க இது ரொம்ப முக்கியமான. இத புரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்க. perhaps because I haven't had to work at this I have a very positive attitude about learning languages. கோதை மேம் தமிழ்ல நீங்க சொல்லுங்க. I haven't had to work. ரொம்ப சூப்பரானது பாருங்க. சப்போர்ட்டிங் verb have, மெயின் verb had, adverb not போட்டுட்டாங்க. லாங்குவேஜ் என்னால at this I have a very positive attitude about learning languages. the languages கத்துக்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூடா இருக்கு. அவருக்கு கஷ்டமா இல்ல அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு. எதனால அழகா கொண்டு வராங்க. பிஎம் அழகா கொண்டு வர்றீங்க. I haven't had to work at work பண்றதுக்கு சார் அவருக்கு வர்க் பண்றது. I haven't had to அவரு அத கத்துக்கிறதுக்கு எந்த ஒர்க்கும் பண்ணலனாலும் அவருக்கு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இருந்ததுனால அவரு லேர்னிங் பண்ணி ஈஸியா கத்துக்கிட்டாரு. ஒரே ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்ல சின்ன தப்பு வந்துருச்சு. perhaps ஒருவேளை because I have not worked at this, நான் கட்டாயமா என்ன ஒர்க் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லாம இருந்ததுனால ஐயோ அதை விட்டுட்டீங்களே சந்தோஷ். I haven't had to work at this. இதை நான் கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் தெரியுங்களா
எனக்கு இந்த லாங்குவேஜ் பத்தி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தது. சின்ன வயசுல 2 லாங்குவேஜ் படிச்சுட்டேன். 3வது லாங்குவேஜ் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸ்லோவா நான் பாட்டு பிக்கப் பண்ணிட்டே போவேன். நான் கேட்டுக்கிட்டே என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அதை கேட்பேன், பார்ப்பேன். எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆட்டிடியூடு மொழியை கத்துக்கிறத பத்தி இருக்கு. யாரும் எனக்கு கத்துக் கொடுக்க வேண்டாம், கத்துக் கொடுக்கவும் முடியாது. ஆனா நான் கத்துக்குவேன். எப்படி அப்படின்னு அது முதல் பேராகிராஃப் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இங்க எல்லாரும் கவனிங்க, கஷ்டமான ஒரு விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஒருவேளை எனக்கு லாங்குவேஜ் பத்தி நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, லேர்னிங் லாங்குவேஜ் பத்தி நான் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வருது. புரியுதுங்களா சந்தோஷ்? பிகாஸ் கஷ்டப்பட்டு தனியா போய் கிளாஸுக்கு போகணும், இது பண்ணணும், ஒர்க் பண்ணணும், நைட் அண்ட் டே அப்படின்னு இல்லாம என்னை சுத்தி உள்ள மக்கள் பேசுறதை நான் கூர்மையா கவனிச்சு எனக்கு அந்த லாங்குவேஜ் வருது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல நான் லாங்குவேஜை கத்துக்கிறதுனால எனக்கு இது கஷ்டமாவே தெரியல. இதுக்காக நான் வேலை செய்யணும் பாருங்க. ஐ ஹேவன்ட் ஹேட் டு ஒர்க் அட் திஸ். திஸ்ங்கிறது எது? லேர்னிங் த நியூ லாங்குவேஜ். லேர்னிங் எ நியூ லாங்குவேஜ். லேர்னிங். நெக்ஸ்ட் கோதிமை படிங்க. It has certainly been helpful at school. இது எனக்கு ஸ்கூல். இதுக்கு என்ன அர்த்தம்? It has certainly been helpful at school. இது எனக்கு ரொம்ப ஸ்கூல்ல ரொம்ப ஹெல்ப் உதவியா இருந்தது எனக்கு. எதுங்க எதுங்க எது? இந்த லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கிறது. அது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு என்னோட எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, என்னோட ஆட்டிடியூட், என்னோட மனப்பான்மை, அந்த ஆட்டிடியூட் அது எனக்கு ஸ்கூல்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. வெரி குட். அந்த ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை, நானும் ஸ்லோவா கத்துக்குவேன், சுத்தி உள்ளவங்களை வச்சு நான் கத்துக்குவேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஸ்கூல்ல இருந்தது. வெரி குட், சூப்பர், கீப் மூவிங். I am studying French and compared to some of my friends. நான் பிரெஞ்சும் படிச்சேன். படிச்சிட்டு இருக்கேன். and compared to some of my friends. என்னோட ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்றப்ப I don't find it very difficult. அதோட கனெக்ட் I don't find it very difficult. அது ரொம்ப கஷ்டமா தெரியல எனக்கு. ஏன் கஷ்டமா தெரியல? ஆல்ரெடி ஜெர்மன் லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால அந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இருக்கனால. அந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு என்ன வேணும்னு தெரியுது. அதனாலதான் அவர் வந்து என்ன வேணும்னு ஈஸியா இருக்கு. ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அவரு என்ன வேணும்னு சொல்றாரு ஆத்தர். பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். ஒன்னு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட், அது இல்லாம இன்னொன்னு வேணுங்கிறாரு. என்னது? இன்ட்ரெஸ்ட். கூர்ந்து கவனிக்கும் திறன், கத்துக்கிறதுக்கு எனக்கு வேணும். யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, சும்மா பக்கத்துல உள்ளவங்க பேசுறத வச்சு கூர்ந்து கவனிச்சு நான் பிடிச்சிருவேன். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பிடிச்சிருவேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிக்க போகுது. வெரி குட், வெரி குட். அந்த ஜெர்மன் டீச்சர் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்ங்கிறது வேற, இந்த இடத்துல பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். வெரி குட். I don't find it very difficult. And the German teacher often invites me into her conversation classes to help out, which I really enjoy. சொல்லுங்க. ஜெர்மன் டீச்சர் எனக்கு அடிக்கடி இன்வைட் பண்ணி அவங்களோட பேசுறதுக்கு, எனக்கு பேசுறது ரொம்ப இந்த கான்வர்சேஷன் கிளாஸ்ல ஹெல்ப் பண்றாங்க. அவங்க பேச வைக்கிறது ரொம்ப உதவியா இருக்கு. ஜெர்மன் டீச்சர் அவங்க கிளாஸ் எடுக்கிறப்ப, ஜெர்மன் டீச்சர் அவங்க ஜெர்மன் கிளாஸ் எடுக்கிறப்ப என்ன அழைச்சிட்டு போய், எனக்கு ஜெர்மன் தெரியுங்கிறதுனால என்ன அழைச்சிட்டு போய் என்கிட்ட இருந்து உதவி வாங்கிக்குவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த உதவி செய்யறது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மொழி, அதுல வந்து ஹெல்ப் கேக்குறாங்க. அங்க கான்வர்சேஷன் நடத்துறதுக்கு, அங்க உரையாடல் ஸ்டூடெண்ட் சொல்றது நடத்துறதுக்கு நான் பயன்படுறேன். அந்த ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பிடிச்ச சந்தோஷமா இருக்கு. வெரி குட். I don't know எனக்கு தெரியல what I want to do when I finish school, but I certainly like the idea of studying languages at university. அதோட அப்படி நிப்பாட்டிங்க. அதுக்கப்புறம் ஐஃபனுக்கு அப்புறம் சொல்லலாம். I don't know what I want to do when I finish school, but I certainly like the idea of studying languages at university. என்ன சொல்ல வர்றாரு? நான் என்ன செய்ய விரும்புறேன்னு எனக்கு தெரியல. ஆனா when I finish school,
எப்போ ஸ்கூல் முடிக்கிறனோ I certainly like the idea of studying languages at university. யூனிவர்சிட்டியில certain languages படிக்கணும்ன்ற ஐடியா இருக்கு. யூனிவர்சிட்டி விரும்புறேன். யூனிவர்சிட்டி இப்போ ஹியூஜ் யூனிவர்சிட்டியில ஏகப்பட்ட இந்த language லாங்குவேஜ் Cool. படிக்கணும்னா நான் எக்ஸாக்ட்டா ஸ்கூல் என்ன பண்ண முடிச்சோன்னே போறேன்னு தெரியல. ஆனா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே என்ன பண்றாங்கிற ஐடியா இல்லை அவருக்கு. ஆனா அவருக்கு வந்து Certain இந்த லாங்குவேஜ் சர்டன் லாங்குவேஜ் வந்து language படிக்கிறது வந்து சம்பந்தமா படிக்கணும்னு பிடிச்சிருக்கு. அவனுக்கு ஒரு ஐடியா இருக்கு. சூப்பர் சூப்பர். லாங்குவேஜ்ல படிக்க விச் ஒன்ஸ் லாங்குவேஜ் ஏகப்பட்ட லாங்குவேஜ் படிக்கணுங்கிற ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கு. Which எந்த ones? லாங்குவேஜ்னு Which அவருக்கு அது ones? பண்ணல. I don't yet know. இது வரைக்கும் எனக்கு தெரியல. இப்ப எனக்கு தெரியாது, ஸ்கூல்ல தான் இப்ப படிச்சிட்டு எனக்கு இருக்கேன். தெரியாது. யூனிவர்சிட்டி போனா லாங்குவேஜ் பத்தி படிக்க ஐடியா இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ஏகப்பட்ட தெரியல. லாங்குவேஜ் படிக்க போறேன். எதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க பண்றோம்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 5 கொஸ்டினை ஊதி தள்ளிடலாம் நீங்க. ஆனா முழுசா புரியாம இருக்கிறப்ப ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ண முடியாது. எல்லா ஆன்சரும் க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கும். பர்ஹாப்ஸ் ஒரு ஆள் நோட் பண்ணிக்கங்க. பேராகிராஃப் ஹேவ் சப்போர்ட்டிங் verb. So perhaps means ஒரு கால் பர்ஹாப்ஸ்னா ஒருவேளை அது வேண்டாம். அது நான் அந்த வார்த்தைக்காக சொன்னேன். have மெயின் verb, not adverb. have supporting verb, not adverb. had main verb. to work infinitive verb. to work infinitive verb. have main verb. இங்க பாருங்க, இந்த ஒரே லைன்ல பாருங்க, இங்க have supporting இருக்கு, supporting verb இருக்கு. இங்க have main verb இருக்கு. நல்லா கவனிங்க சந்தோஷ். have இங்க supporting verb, இங்க have main verb. have main verb, Yes, sir. have supporting verb, been main verb, am supporting verb, studying main verb, compared reduced verb, do supporting verb, not adverb, find main verb, invites main verb, to help infinitive. to help ரெண்டு சேர்த்து போட்டுக்கணும். to help infinitive verb, enjoy main verb, do supporting verb, not adverb, no main verb, want verb main verb, to do infinitive verb, finish main verb, like main verb, studying gerund, do supporting verb, not adverb, no main verb. சந்தோஷ் புரியுதுங்களா? verb தான் எல்லாமே அது அடித்தளமா இருக்கு. பாத்தீங்களா சந்தோஷ்? Yes, sir. Yes, sir. verb ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷை ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். பாக்கி எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அது do did have has had been இதுதான் வேணும். ஸோ இது B1 லெவல் தான். இதுக்கப்புறம் B2 C1 C2 இருக்கு. B1 லெவல் உங்களுக்கு ஓரளவு பொருத்தமா இருக்கும்னு தான் அதை சூஸ் பண்ணேன். 3 பேராகிராஃப் பண்ணியாச்சு. வெரி குட். ஐ வில் கோ வித் சந்தோஷ். நெக்ஸ்ட் படிங்க சந்தோஷ். இல்ல விவேக் பேசுறது எனக்கு ஃபுல்லாவே கேட்கலையே, ஏதோ டெக்னிக்கலா இஷ்யூ இருக்கு போட்டிருக்கு. இட்ஸ் அன்பார்ச்சுனேட். சந்தோஷ் படிக்க முடியுமா? டைம். எஸ் சார். படிக்கலாம் சார். சார் என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? சூப்பரா இருக்கு. கீப் கோயிங். Okay sir. I do know I am very lucky to be in this position and I try to encourage my friends to learn another language even though I can see it. விவேக் நீங்க பேசுறது புரியல. ஒரு நிமிஷம் முடிச்சலாம் விவேக். சார் அவர் நாட் அட்வர்பான்னு கேக்குறாரு சார். இன்னொன்னு சொல்லுங்க. நாட் அட்வர்பா வருமான்னு கேக்குறாரு சார். எப்பயுமே இப்ப பாருங்க விவேக், கோயிங்னு இருக்கு. கோயிங்னா போறது, நாட் கோயிங்னா போகலன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ஐ எம் கோயிங்னா நான் போயிட்டு இருக்கேன், ஐ எம் நாட் கோயிங்னா நான் போயிட்டு இருக்கல. அப்ப இந்த போறதுங்கிற வேர்போட பண்பை மாற்றி விடுது பாத்தீங்களா? சோ வேர்போட பண்பை குறிக்கிற எதுவுமே எல்லாமே அர்த்தம். அது வந்துடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப பாருங்க, ஐ நோனா
நான் எனக்கு தெரியும். 2+1 ஐ டோன்ட் நோனா எனக்கு கட்டாயமா எனக்கு தெரியும். ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. தெரியுங்கிற வேர்பை மாடிஃபை பண்ணி குவாலிஃபை பண்ணுது பாத்தீங்களா, அது எல்லாமே அட்வர்ப் தான். அப்ப நாட்னா அட்வர்ப் தான். குட் கொஸ்டின். சந்தோஷ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, குயிக்கா முடிக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஐ டு நோ and I try to encourage. ஐ டு நோ போடுறாங்க. கோதை மேம் ஏன் போடுறாங்க தெரியுதா? ஐ நோக்கு பதிலா ஐ டு நோ போடுறாங்க. என்ன காரணம்? ஐ டு நோ. இன்னொரு வாட்டி சொல்லுங்க கோதை மேம். ஐ டு நோ எனக்கு தெரியும், நான் என்ன செய்யறேன்னு தெரியும். தெரியும் தான். ஐ நோனாலும் தெரியும் தான். என்ன செய்யறேன்னு தெரியும். எதுக்கு பிரிக்கிறாங்க? அழுத்தி சொல்றதுக்கு. இப்ப ஹெல்ப் மீ அப்படின்னா, ஹெல்ப் மீனா எனக்கு உதவி செய்யுங்க. டூ ஹெல்ப் மீனா எனக்கு கட்டாயமா உதவி செய்யுங்க, நான் எனக்கு அவ்வளவு மோசமா உங்க ஹெல்ப் தேவைப்படுது. புரியுதுங்களா? ஐ நோனா தெரியும், ஐ டூனா எனக்கு உறுதியாக தெரியும், எனக்கு நிச்சயமா தெரியும். நோட் பண்ணிக்கங்க. வெரி குட். ஐ டு நோ ஐ எம் வெரி லக்கி டு பி இன் திஸ் பொசிஷன். சந்தோஷ் படிங்க. Yes, sir. And I try to encourage my friends to learn another language, even though I can see it must be hard for some of them. Yes, sir. Even though I can see it must be hard for some of them. இத மட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி படிக்கலாமா? ஐ டு நோ எனக்கு கட்டாயமாக தெரியும். ஐ ஆம் வெரி லக்கி டு பி இன் திஸ் பொசிஷன். என்ன பொசிஷன் சந்தோஷ்? சார் அந்த கான்வர்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு 3 லாங்குவேஜ் தெரியும்ன்றது அந்ததான் பொசிஷன். அருமையா சொன்னாங்க அவங்க. 3 லாங்குவேஜ் தெரியுங்கிற பொசிஷன்ல, அந்த பொசிஷன்ல நான் இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். அந்த கொடுத்து வச்சிருக்கணுங்கிறது எனக்கே தெரியுது. நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருந்தான். ஏன்னா 3ல இப்ப 4வது லாங்குவேஜ் வருது, பிரெஞ்சு வருது, இங்கிலீஷ் வருது, ஜெர்மன் வருது, இட்டாலியன் வருது. நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ ட்ரை டு என்கரேஜ் மை ஃப்ரெண்ட்ஸ் டு லேர்ன் another language. என்னோட ஃப்ரெண்டுக்கும் மத்த லாங்குவேஜ் என்கரேஜ் பண்றேன். யூகேல எல்லாரும் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறாங்க. இன்னொரு லாங்குவேஜ் படிங்கன்னு முயற்சி செய்வேன், ஊக்கப்படுத்துறேன். ஈவன் தோ இப்ப பாருங்க நான் எப்படி படிக்கிறேன்னு பாருங்க. அத ஈவன் தோ ஐ கேன் see கட் பண்ற பாருங்க. அதோட ஈவன் தோ ஐ கேன் see it must be hard for some of them. It must be hard for. இப்ப சொல்லுங்க தமிழ்ல. ஈவன் தோ இருந்த போதிலும் I can see it must be hard. என்னால பார்க்க முடியுது. என்னால பார்க்க முடியுது. என்னால என்ன பார்க்க முடியுது? Must be hard. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு. எதுங்க? It must be hard. என்னால பார்க்க முடிந்தாலும் கூட இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. தெம்முங்கிறது யாருங்க? தெம்முங்கிறது யாருங்க? அவர்கள். my friends. some of them அவங்களின் சில பேர். அவ்வளவுதான் பிரிச்சு மேஞ்சிட்டீங்க. அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் என்ன क्वेश्चन கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும் பாருங்க. இதுதான் வேணும். இந்த தெம், திஸ், இட், இதுக்குதான் மீனிங் வேணும். என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னால 4வது லாங்குவேஜ் ஈஸியா படிக்க முடியாது. காரணம் ஆல்ரெடி 3 லாங்குவேஜ் தெரியும் எனக்கு. 4வது லாங்குவேஜ் ஈஸி. இவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும். 2வது லாங்குவேஜ் கத்துக்கிறது கஷ்டங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. சில பேருக்கு ரொம்ப கஷ்டங்கிறது எனக்கு தெரியுது. ரொம்ப ஹார்டா இருக்கும். வெரி குட் சந்தோஷ். கம்பேர் டு சம் படிங்க. Compared to some school subjects, you can get so much pleasure from learning another language. If you visit the country, இந்த மற்ற சப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னொரு லாங்குவேஜ் சந்தோஷ் சொல்லட்டும் பாத்துக்கலாம். மற்ற சப்ஜெக்ட்ஸ் கத்துக்கிறத விட சந்தோஷ் வெயிட் பண்ணுங்க. கோதை மேம் சொல்லுங்க. ஸ்கூல் சப்ஜெக்ட கம்பேர் பண்ணும்போது another language கத்துக்கிறது ரொம்ப so much pleasure. ஈஸியா இருக்கு, பிளஷரா இருக்கு. பாத்தீங்களா? கம்பேர் டு சம் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ். ஸ்கூல் சப்ஜெக்ட் இது இங்கிலீஷ் ஸ்கூல் சப்ஜெக்டா தான் இருக்குது. வேற சில ஸ்கூல் சப்ஜெக்ட கம்பேர் பண்றப்ப
இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ்ங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது ஏதோ ஒரு புது மொழியை கத்துக்கிறது வந்து புது மொழியை கத்துக்கிறது. ஓகே, இப்ப இது இன்னொரு வாட்டி உங்க இதுலயே சொல்லுங்க, உங்க பாடியிலேயே சொல்லுங்க. You can get, so compared to some school subjects, you can get so much pleasure from learning another language. ஸ்கூல் சப்ஜெக்ட்ட கம்பேர் பண்றப்ப some school subject கம்பேர் பண்ணும்போது இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஈஸியா இருக்கும். அவ்வளவு ரெண்டு பேருமே ஒரே லைன்ல தான். வெரி குட். If you visit the country where people speak the language you are learning, you have a great chance to practice. Easy. If you visit the country where people speak the language, ஒரு கண்ட்ரியை விசிட் பண்ணும்போது அங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ you are learning, ஒன்னு கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, திருப்பி பாருங்க. If you visit the country where people speak the language you are learning, you are learning, you have a great chance, ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப எனக்கு மொழியில கத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கோர்வையா சொல்லுங்க. If you visit the country where people speak the language you are learning, you have a great chance to practice. You are learning. நீங்க ஒரு மொழி கத்துக்கிறப்ப, ஒரு கண்ட்ரிக்கு போறப்ப கண்ட்ரியை விசிட் பண்ணும்போது அங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ you are learning. நம்ம நம்மளோட பிராக்டீஸ் மூலமா அதை கத்துக்கலாம். நல்ல பிராக்டீஸ் change to practice. You have a great chance to practice. அதாவது நீங்க ஒரு மொழி கத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த மொழி பேசுற கண்ட்ரிக்கு நீங்க போனீங்கன்னாக்கா அந்த மொழியை ஈஸியா பிராக்டிஸ் பண்ணி பேசி கொண்டு வந்துட முடியும். பாத்தீங்க, the language you are learning, நீங்க அப்படியே மாத்தி சொல்லணும். தமிழ்ல பேசுறப்ப மாத்தி சொல்லணும். நீங்க ஒரு மொழி கத்துக்கிட்டு இருக்கப்ப அந்த மொழி பேசுற நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த மொழியை ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். அவ்வளவுதான், அதுதான் அவங்க சொல்ல வராங்க. சோ அப்படியே திருப்பி போகணும். லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் கமிங் அப். Kodai ma'am, there is something special. There is something special about reading novels in the original language and even watching foreign films. இப்ப சொல்லுங்க. There is something special about reading novels. Reading novels படிக்கும்போதுன்னு ஒண்ணுமே இல்லையேங்க. Sorry. About novels இருக்குது. There is something. இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல புக்க நாவல்ஸ் ரீட் பண்றப்ப ரொம்ப டிஃபரண்ட், சம்திங் ஸ்பெஷலா இருக்குது. There is something special. எப்போனா ஃபாரின் ஃபிலிம்ஸ் வாட்ச் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல நாவல்ஸ் படிக்கும்போது படம் பார்க்கும்போது அவ்வளவுதான். சரி, இப்ப டப்பிங் படம் பார்த்தா அது டிவில டப்பிங் படம் போடுவாங்க. தெலுங்கு படம், இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கவே முடியாது. பாத்தீங்களா? அதுதான் அவங்க சொல்றாங்கப்பா, அது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருந்தா பார்க்க முடியும். இது டப்பிங்ல பண்ண முடியாது. அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் முக்கியங்கிறாரு. And I know that having a second or third language is really useful when you start looking for a job. நீ வேலை தேடும்போது செகண்ட் அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சதுன்னா, ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தனா, ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்ததுன்னா வேலை தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். And I know, இல்ல தெரிஞ்சதுன்னா இல்ல, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். மூணாவது லாங்குவேஜ் இருந்தா வேலை தேடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு தெரியும். என்ன தெரியும்னா, இல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறத பத்தி அவங்க சொல்ல, எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு ஒரு உண்மை தெரியும். என்னன்னா, ரெண்டாவது லாங்குவேஜ் மூணாவது லாங்குவேஜ் இருந்ததுன்னா வேலை தேடுறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்கிறது தான். இந்த இடத்துல ஐ நோங்கிறது எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், எனக்கு தெரிஞ்ச உண்மை. இது லாங்குவேஜ்ல இதுதான் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள ஒரு விஷயம். வந்து அந்த அங்க போய் டாக்ஸ் விட்டு பாத்தீங்களா, நோவங்க மாத்தி விட்டுற பாருங்களா, இது இயற்கையா நடக்கிறது. தமிழ் ஒரு சிங்கிள் லேயர் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து மல்டி லேயர் லாங்குவேஜ். அடுக்கடுக்கா வெவ்வேறு லேயர் போயிட்டே இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய ஒரு இது. ஸோ டைரக்டர் ஹரி படம் பாக்குற மாதிரி தமிழ்ல பார்த்துடலாம், ஆனா டைரக்டர் மிஸ்கின் படம் பாக்குற மாதிரி இங்கிலீஷ் பார்க்கணும்.
அது மல்டி லேயர்ல இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணும். பட் நல்லா ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம், நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கோம். இப்ப மைண்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், ஈஸியா அடிச்சிடலாம் பாருங்க. பாருங்க லாஸ்ட் 10 minutes இந்த 5 கொஸ்டின் பார்க்கணும். எஸ் பிரியா மேம், when Frederick was a child. Yes, sir. When Frederick was a child, he lived in Italy for a while. He உண்மையா was பொய்யா? always உண்மையா surrounded- பொய்யா? He lived in Italy for a while. Why, sir? Wrong. Wrong. No, sir. Very good. He was always surrounded by lots of people at home. B. No, உண்மையா பொய்யா? no. No. Poi. Super. His parents spoke to him in English. உண்மையா பொய்யா? No. Poi. Very nice. He heard his parents speak German and Yeah, Italian. yes. He Yes, heard yes, his sir. parents speak German and Italian. Yes, German and Yes, sir. Italian. Yes, sir. German Correct. எவ்வளவு அருமையா answer D one, sir. D. சூப்பர். நீங்க புரிதலால மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். வெரி குட். 12. What does Frederick say about growing up? அவர் வளர்றப்ப ஒரு விஷயத்தை சொல்றாரு, என்னது? ஏ போதே மேம். ஏ Sir, his friends were confused when he spoke a different language. People had a problem understanding him. No, He learned yeah. the languages in a natural ஏ way. வந்து ரைட்டா His ராங்கா? parents spoke to him slowly. ஏ வந்து ரைட்டா ராங்கா? ரைட் சார். Friends ஓ were. No. சந்தோஷ், இதுக்குதான் அங்க நிறைய வாட்டி Sir, A is the correct answer, sir. இந்த ஏ கரெக்டா தப்பா? He is கரெக்ட் சார். Correct, இல்ல sir. சார், தப்பு சார், தப்பு சார். சந்தோஷ் ஏன் தப்பு No, சொல்லுங்க? sir. C is the answer. சார் ஏன்னா He learned அவர் the கன்ஃபியூஸ் languages in ஆகாம a இது natural பண்ணாரு way. சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் Friends ஆர் கன்ஃபியூஸ்ட். கன்ஃபியூஸ் ஆகல He சார். learned. Friends அவர் he learned- கன்ஃபியூஸ் ஆகாம ஏதோ சொல்ல வர்றாரு பாருங்க. சந்தோஷ் ஏதோ சொல்ல வர்றாரு பாருங்க. சந்தோஷ் ஏ சார் ஏன்னா அவரு தான் கன்ஃபியூஸ் ஆகாம இத்தனை லாங்குவேஜ் பேசினாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகல. ஃப்ரெண்ட்ஸ் C is the answer. He learned the languages in a natural way. அதான் ஆன்சர். ஆனா ஏ வராதுன்னா ஏவ கம்ப்ளீட்டா Sir, அவர் தான் கன்ஃபியூஸ் ஆனார். ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆனார். பி people had a problem understanding him. No. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டப்பட்டாங்க இல்ல? அவனை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்துச்சா? அவன் அப்படி இல்ல. இவன் தான் பூந்து விளையாடுறானே. இங்கிலீஷ்ல இருந்து எல்லா லாங்குவேஜும் பூந்து பின்னி எடுக்கிறானே. இவன் எல்லா லாங்குவேஜும் நல்லாவே பேசுறான் இல்லையா? ஆத்தர் had a problem. So B கிடையாது. C he learned the language in a natural. என்ன நேச்சுரல் வே? கேட்டு ஸ்லோவா கத்துக்கிட்டாரு. வெரி குட். His parents spoke to him slowly. அவங்க ஸ்லோவாலாம் பேசுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நார்மலா சூப்பர். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. 13 போதே மேம். At school, Frederick finds French easier to learn than some of his friends. Gets help from his German teacher. Doesn't work very hard. Has learned that positive thinking helps when learning a language. D is the answer, sir. D, sir. At school, Sir, Frederick. doesn't work very hard. No. Yes, sir. இல்ல. Fine. It's Sir, help. sorry. A is the answer. அதுதான் டைரக்டா கொடுத்திருக்காங்க. Finds French easier to learn than some of his friends. அப்படியெல்லாம் இவங்க சொல்லவே இல்லை. இதுல என்னன்னா அப்படி என்ன சொல்லுவாருன்னா, லாங்குவேஜ் எனக்கு இயற்கையா வருது, நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு. ஆனா பாக்கி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒர்க் பண்றாருல. Sorry, finds French easier. ஏ மட்டும்தான். Learn than A is the answer. வெரி குட். இதுக்குதான் அங்க அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். It's about learning. எனக்கு 3வது லாங்குவேஜ் 4வது லாங்குவேஜ் படிக்கிறது ஈஸி. முதல் லாங்குவேஜ்ல இருந்து 2வது லாங்குவேஜ் வரலும் சில ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது, என்னால பார்க்க முடியுது. அது எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. ஏ ஆஸ் an ஆப்பிள். டி வராது. இந்த பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங்லாம் ஹெல்ப் பண்ணாது. பிராக்டிக்கலா உட்கார்ந்து அவங்க பேசுறத கவனிச்சா மட்டும்தான் நமக்கு எப்படி தமிழ் வந்ததோ, சுத்தி முத்தி பார்த்து கேட்டதுனால வந்ததோ அப்படிதான் வரும். பாசிட்டிவ் திங்கிங்னாலாம் எதுவும் வராது. அது எவ்வளவு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கோ அப்படியே நெகட்டிவா மாறிடும். ஸோ டி வராது. சி மொட்டையா இல்லை. அவெல்லாம் ஹார்ட் ஒர்க் எல்லாமே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணாமலாம் எதுவும் பண்ண முடியாது. அதே சமயத்துல எல்லா சப்ஜெக்ட்ஸும் கஷ்டமா இருக்கலாம், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா இதுக்கு ப்ரெஷர் வேணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கெட்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் இஸ் இல்ல, ஜெர்மன் டீச்சர் ஹெல்ப் வாங்கல, ஹெல்ப் இவரு தான் கொடுத்தாரு. 14 கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பாருங்க. What does
What does Frederick say about learning another language? Schools should encourage students to do it. You can read different novels. It has advantages that some other subjects don't offer. It is harder than other subjects. You can read different novels. Sir, B1, sir. B. எங்கேயோ தப்பு நடந்துருச்சு அந்த What வார்த்தையில does Frederick say about learning another language? சந்தோஷ் Say about learning. நீங்க வந்து A1. நீங்க வார்த்தையில வச்சு போட்டா தப்பாயிடும். Encourage students to do it. மணியா யார் அது மணியா எங்க மணிய பார்க்கவே முடியலையே. மத்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்குமே வந்து Yes, sir. Yes, sir. A1, sir. Schools should Yes, encourage. sir. அவருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இவர் ஈஸியா கத்துக்கிட்டானா மத்த ஸ்டூடெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணாரு அடுத்த லாங்குவேஜ் கத்துக்க. இன்னொரு லாங்குவேஜ் பேசுறத பத்தி இங்கிலீஷ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் லாங்குவேஜ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட பத்தி அவங்க என்ன சொல்றாங்க? அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஸ்கூல் should encourage students to do it. அப்படியெல்லாம் ஸ்கூல்லாம் அது எதுவுமே சொல்ல தூக்கி இல்ல போடுறாங்க. இல்ல இல்ல. It is harder than other subjects. Harder than Opposite. other subject. பாக்கி சப்ஜெக்ட விட அது ஈஸிங்கிறது Opposite. ஏவையும் தூக்கி போட்டுருங்க. டியும் சியும் தான். You can read different novels. அப்படியெல்லாம் அவங்க சொல்லுங்க. நாவல்ஸ் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருக்கணும். ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருந்தா ஒரிஜினல் படம் பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும். டப்பிங் படம் பாத்திர கூடாது. It has advantages that some இப்ப சொல்லுங்க சந்தோஷ். It has advantages that some other subjects don't. என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னாரு. லாங்குவேஜ் படிக்கிறதுக்கும் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன அர்த்தங்க? என்ன சொன்னாரு? சந்தோஷமா இருக்கும். சந்தோஷத்தை கொடுக்கும். பாக்கி எல்லாம் மூளைக்கு தான். பாக்கி எல்லா சப்ஜெக்டும் மூளைக்கு தான். லாங்குவேஜ் வந்து மனசுக்கு. லாங்குவேஜ் வந்து மனசுக்கு. எந்த மொழியா இருந்தாலும் மொழி வந்து மனசுக்கு. பாக்கி சப்ஜெக்ட் எல்லாம் மூளைக்கு. ரைட் ரைட் மூளைக்கு. நான் அந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்ட ஞாபகம் இருக்குங்களா? டெட் பாயிண்ட் சொசைட்டி. டெட் பாயிண்ட் சொசைட்டில சொல்லுவாரு பாருங்க, வாழ்க்கைக்கு பொழப்பு நடத்துறதுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கணும், வாழ்றதுக்கு மொழி, அந்த மொழியில தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ மனசுக்கு மொழி, மூளைக்கு வந்து அதர் சப்ஜெக்ட்ஸ். அந்த இதுதான் ஆன்சர் வந்து சி. இட் ஹாஸ் அட்வான்டேஜஸ் தட் சம் அதர் சப்ஜெக்ட்ஸ் டோன்ட் ஆஃபர். அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ளஷர் இங்க லாங்குவேஜ்ல படிக்கிறப்பதான் தெரியும். எந்த லாங்குவேஜா இருக்கணும், லாங்குவேஜ் இருக்கிறப்பதான் தெரியும். ஆன்சர் சி. 15 இன்னும் கஷ்டமா இருக்கும். கடைசி क्वेश्चन ஒரே டவுட் சார். சொல்லுங்க. அட்வான்டேஜஸ் கொடுத்திருக்காங்களே, நம்ம ஆக்சுவலா அது எங்க இருக்கு? ஒன்னு தான சொல்றாங்க. இங்க பாருங்க. Let's go here. Compared to some school subjects, you can get so much pleasure from learning another language. Yeah. ஆமாங்க சார். இது என்னன்னா வேற ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷம் வந்து வேற சப்ஜெக்ட்ல கிடைக்கல. so much pleasure. தானே சார், ஒன்னு தான சொல்றாங்க. வெறும் சந்தோஷம் கிடைக்குதுங்கறாரு. இப்ப நீங்க பாக்கி எல்லா क्वेश्चन பாக்கி உள்ள ஆன்சர் பாத்தீங்களா? எதுவுமே பெருசா சம்பந்தம் இல்லை. இங்க பாருங்க, you can learn different. Yes sir. ஆமா. There is something special about reading novels in the original language. அப்படிதான் சொல்ல. டிஃபரெண்ட் நாவல்ஸ் சொல்ல. டிஃபரெண்ட் நாவல்ஸ்னாக்கா அது முழுமை அடையாம இருக்கு பாத்தீங்களா? மொட்டையா இருக்கு பாத்தீங்களா? முழுமை அடையாம. அதுதான். இப்படிதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாரு பாருங்க. ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஆர்டிகல்ல, ஒரு எக்ஸாம்ல கேஷுவலா எழுதிட்டு போறாங்க பாருங்க. இந்த கடைசி கொஸ்டின் 3 நிமிஷம் தான் இருக்கு. இந்த கடைசி கொஸ்டின் கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணுவோம். சந்தோஷ் படிங்க பாப்போம். வாட் வுட் குயிக்கா படிங்க. What would be a good opening sentence to this article? Learning language was much more fun before I went to school. My family background has been such a help for my studies. Managing 3 languages was quite a challenge before I started school. My parents often told me the importance of learning another language. எதெல்லாம் வராதுங்கிறது தூக்கி போட்டுருவோமா? இது கொஞ்சம் கஷ்டமான. சார் டி வராது சார். எது வராது? டி வராது சார். டிஎஸ் இன் டாக் போட்டுருங்க சார். மேனேஜர் சி வராது சார். சி வராது சார். கண்டிப்பா சி வராது. தூக்கி போட்டுருங்க. சிடி தூக்கி போட்டுருங்க. சார் ஏ பி ல ஏ வரும் சார். learning language was much more fun. ஏவா பியா? ஏவா பியா?
Sorry. Yes, sir. Yes, sir. That's been such a help. For my studies இல்ல அவங்க learn. Sir, B. My mother often told me Sir, என்னோட ஆன்சர் yes, sir. சரி, என்னோட ஆன்சர் ஏ சார். எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம் பாத்தீங்களா? எது வருமோ அதை மட்டும் சொல்லாம பாக்கி எல்லாத்தையும் பேசிட்டோம். B, sir. B as in boy. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வருவோம். ரொம்ப நுணுக்கமா பாருங்க, எல்லாரும் கவனிங்க. Learning languages was much more fun before I went to school. அப்படி இல்ல, அவருக்கு ஸ்கூலுக்கு போறப்பே ஃபன்னா தான் இருந்தது. புரியுதுங்களா? ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபன்னா இருந்தது லாங்குவேஜ் லேர்னிங். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபன்னா இல்லைன்னு. அப்படியெல்லாம் இல்ல, இந்த செகண்ட் வரல என்ஜாய் பண்றாரு, ஃபோர்த் லாங்குவேஜ் கத்துக்கிறாரு. புரியுதுங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தமிழ் மாதிரி நினைச்சிட்டு படிச்சிடக்கூடாது. கரெக்டா கோத்து ஃபார்வர்ட் பண்ணி படிக்கணும். லேர்னிங் லாங்குவேஜ் வாஸ் மச் மோர் ஃபன்னா இருந்தது. இப்ப இல்ல, இருந்தது. இசுக்கும் வாசுக்கும் அர்த்தம் புரியுதுங்களா? பிரியா மேம் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? அதுதாங்க இங்கிலீஷ். அதுதான் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ரெண்டு எதிர்முனைகள் உள்ள லாங்குவேஜ். நம்ம வந்து இது வழியா அது வழியா இது படிக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது பாருங்க. லேர்னிங் லாங்குவேஜ் அப்ப இதுக்கு ஏன் கிடையாது. பி பாத்துருவோமா? மை ஃபேமிலி பேக்ரவுண்ட். என்ன பேக்ரவுண்ட்? ஆமா, ஏன்னா ஆல்ரெடி அவங்க மதர் அண்ட் ஃபாதர் ரெண்டு லாங்குவேஜ் பேசுறாங்க. அது அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸ்டடீஸ்க்கு. இப்ப பாருங்க, டி வராது. விவேக் ஏதோ சொல்ல வர்றாரு. டி வராதுங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா அவங்களாம் என்கரேஜ் பண்ணல, இவரா பாத்து கத்துக்கிட்டாரு. இவரே தான் பண்ணாரு. இவர டி வந்து தூக்கி போடுங்க, கத்துக்கினாரு. சி வந்து பாருங்க, இவருக்கு சேலஞ்சே கிடையாது. எடுத்துக்கிட்டே இருந்தாரு. சிய தூக்கி போடுங்க. ஏவ தூக்கி போடுறதுதான் கஷ்டம். ஏன்னா இந்த மெயின் வெர்ப் வாச பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ இல்ல அப்ப ஃபன்னா இருந்தது இப்ப ஃபன்னா இல்லைங்கிறத பிடிக்கிறாரு இன்டைரக்டா. அப்ப ஏவ தூக்கி போடணும். பி பாருங்க, அவங்க அம்மா ஜெர்மன், அப்பா இட்டாலியனு, 3 வயசுல போயிட்டாரு. அந்த அந்த படிக்கிற பிரெஞ்சு கத்து கொடுக்குறாங்க. எல்லா பேக்ரவுண்டுமே அவருக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. அப்படிங்கறதுதான். நீங்க 4த்துல பி மட்டும்தான் கரெக்டா வர முடியும், வேற எதுவுமே வர முடியாது. சார் நான் பி தான் சார் சொன்னேன். பி as in boy, right? boy. Yes sir, பி தான் சொன்னேன். பி. வெரி குட். ஃபேமிலி பேக்ரவுண்ட் தானுங்க. அந்த வீட்ல வி மூவ்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நாங்க எங்க குடும்பத்தோட யூகேக்கு மூவ் ஆயிட்டோம் 3 வயசுல. வீட்டுல இந்த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ், ஸ்கூல்ல இந்த லாங்குவேஜ், ஸ்கூல்ல இன்னொன்று படிக்கிறாங்க, ஜெர்மன் கிளாஸ்க்கு ஹெல்ப் பண்றேன். டேங்க அப்பா, என்ன பேக்ரவுண்ட் பாருங்க. ஸோ நான் இதுதான் சொல்ல வந்தது. இந்த ரெக்கார்டிங்கை விட்டுறாதீங்க. நான் வேர்பு, சப்போர்ட்டிங் வேர்பு, அட்வேர்பு, மாடல் வேர்பு, இது மெயின் வேர்புன்னு சொன்னது எதையும் விடாதீங்க. கரெக்டா அதை பாருங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்லயும் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை டச் பண்ணுவோம். இன்னைக்கு வேர்பையும் அட்வேர்பையும் ஒரு மாதிரி டச் பண்ணுவோம். நம்ம அடுத்தடுத்து அப்ளை பண்ணுவோம். இந்த 8 நம்ம தெளிவா கான்செப்ட் தெளிவானதுக்கு அப்புறம் எந்த பேரை கொடுத்தாலும் நீங்க அக்கு வேற ஆணி வேற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பிரிச்சிடலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை என்னைக்கு நீங்க கம்ப்ளீட்டா பிரிக்கிறீங்களோ, நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரொபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் உள்ள இந்த 8ஐயும் எப்ப பிரிக்கிறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களை சேர்க்கவும் முடியும். எதை பிரிக்க முடியுமோ அதை ஈஸியா சேர்த்துடலாம். அது சேர்க்கிறப்பதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற பேர் அதுக்கு தான் அது வருது. அதான் நான் ஆரம்பத்துல கேள்வி கேட்டது ஏன்னு. ஸோ நம்ம சாட்டர்டே கிளாஸ் கட்டாயமா இருக்கும். இதே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இதே ரீடிங்ல இருக்கும். ஆனா வெவ்வேறு எக்ஸாம்பிள் நம்ம அந்த இடத்துல நம்ம 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் கன்சிடர் பண்ணுவோம். We will do it. I'll see you on Saturday. Again, இதை ஸ்கிரிப்ட் பண்றது தான். குறிப்பா நான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல சொன்ன ஸ்கிரிப்டிங் தான் உங்க ஹோம்ஒர்க், முக்கியமான ஹோம்ஒர்க். எல்லாத்தையும் பண்ணிடணும். ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்டார் விவேக், நாட்டுன்னா அட்வர்ப் எப்பயுமே நாட்டு அட்வர்ப் தான். ஈசு வாசல சப்போர்ட்டிங் வெர்பா வரும், சில வாட்டி மெயின் வெர்பா வரும். ஏன் சப்போர்ட்டிங் வெர்பா சொல்றேன்னு நீங்க தெளிவா பாருங்க. மெயின் வெர்ப் இருந்தா சப்போர்ட்டிங் வெர்பா இது மாறிடும். மெயின் வெர்ப் இல்லாம ஒரே ஒரு வெர்ப் மட்டும் இருந்தா அதுவே மெயின் வெர்ப் வாசி சமாளிக்கும். நான் சொன்ன மாதிரி அடுத்த 4-5 கிளாஸ்ல திருப்பி இதை ரிப்பீட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். மொதல் கிளாஸ்ல வராது. மொதல் கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி மவுண்ட் ரோட்ல கார் ஓட்டணும், மொதல் வாட்டி ஓட்டுறப்ப பயமா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும், நமக்கு வரவே வராதான்னு கூட தோணும். 100 வாட்டி ஓட்டிட்டோம்னா ஈஸியா போயிடலாம், கண்ணை மூடிட்டு ஓடலாம். அது மாதிரி சில டிரைவர் பார்த்துருப்பீங்க, அவ்வளவு ஸ்டைலிஷா ஓட்டுவாங்க, அவ்வளவு ஃபாஸ்டா போவாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம போய் கிடந்துருவாங்க. ஸோ அவனுக்கு அந்த ப்ராக்டிஸ் தான், அந்த இதுதான் ஜோன்ல இருப்பாங்க.
சனிக்கிழமை சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் இது ஹோம்ஒர்க் என்ன சார்? இந்த ஸ்கிரிப்ட் தான் நான் வந்து ஒவ்வொரு பேராலையும் சொல்லியிருப்பேன். எது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் குறிப்பா வேர்ப் ரிலேட்டடா அது மட்டும் எழுதினா போதும் இல்லைங்களா சார்? அது மட்டும் அதுவே பெருசா இருக்கும். அதுவே நீங்க ரொம்ப பார்த்து பண்ணணும், புரிஞ்சு பண்ணணும். ஓகே சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.